வரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? என்னுடைய நாங்கள் இருவரும் 1996 அதிராப்பட்டினம் ரஹ்மானியா மதரசாவில் போய் சேர்ந்தோம். 2003 நாங்கள் பட்டம் வாங்கினோம், சனது வாங்கினோம் ரஹ்மானியா மதரசாவில். என்னுடைய அன்புக்குரிய நண்பர் அப்துல் ரஷீத் ரஹ்மானி அதிரமி, ராமநாதபுரம் மாவட்டம் வேதாலயை சார்ந்த என்னுடைய அன்பு நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாங்கள் 7 வருஷ காலம் என்னோடு இன்னும் ஒரு நபர் இருக்கிறார். அவர் புர்னேயில் இருக்கிறாங்க. கோபாலபுரத்தை சார்ந்த அப்துல்லா அவர்கள், அப்துல் ரஷீத், நான் 3 பேர் சேர்ந்து பட்டம் எடுத்த ஆண்டு 2003. பட்டம் மதரசாவில் போய் சேர்ந்த ஆண்டு 1996 சேர்ந்து மாஷா அல்லாண்டு எங்களுடைய அந்த நட்பு இன்ன வரைக்கும் தொடருது. மாஷா அல்லாண்டு நீங்களும் எல்லாரும் எல்லா இடத்துல துவா செய்யுங்கள். அந்த என்னுடைய இந்த ஃபேஸ்புக்கு, அதாவது இன்ஸ்டாகிராம் வலைதள சமூகத்தவர்களுக்காக, அந்த இளைஞர்களுக்காக, அந்த சகோதரர்களுக்காக ஒரு சில உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். வார்த்தைகளை சொல்கிறதுக்கு இல்லை, ஆரம்ப காலத்தில் இருந்த நான் எப்படி சாதிக்கவர்களை பார்த்தோமோ அதே மரத்தை இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய பாக்கியத்தான் பல வருடங்களுக்கு பின்னால். இன்ஷா அல்லாஹ் இந்த நட்பு கியாமத்து நாள் வரையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நீடிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. எல்லோரும் இதுபோல் உயர்ந்த நட்போடு இருக்கிறதுக்கு எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வாங்க. ஆமீன் யா ரப். என்னுடைய நண்பர் அப்துல் ரஷீத் அவர்கள் நாங்கள் மதரசாவில் ஓதும் பொழுது, மதரசாவில் பேச்சு போட்டிலாம் இருக்கும். நிறைய பேர் அதில் பேசுவாங்க. பேச்சில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்க. நமக்குலாம் ஒன்றுமே தெரியாது அந்த காலத்தில். என்னுடைய அப்துல் ரஷீத் என்னுடைய நண்பர் பயான் பண்ணுவார். மாஷா அல்லாஹ், நல்லாயிருக்கும். எங்கள் மரைக்காவலசையில் கூட மீலாது விழாக்கள்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு. அப்போது பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழாக்கள் போட்டியிலாம் எங்கள் ஊருக்கு என்னுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒரு நாள் தங்கி எங்களுடைய மக்களுக்காக போதனையெல்லாம் அங்கே நிகழ்த்திட்டு பேசிட்டு அங்கே சில விஷயங்கள் ஹதீஸ் எல்லாம் சொல்லிட்டு போன வரலாறுகளை மறக்க முடியாத தருணமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இன்னமும் எங்களுடைய தொடர்பு இருந்து கொண்டு தான் இருக்குது. மொபைலில், ஃபோனில், வீடியோ கால் மூலமாக. இன்றைக்கி அவர் அமீரகத்தில் அபுதாபியில் இருக்கிறாங்க. அங்கே ஒரு இடத்துல பணி செய்கிறாங்க. நான் அவர் சந்திக்க வந்தேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துஆ செய்யுங்க. வேறு ஏதாவது இருக்காங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எங்களுக்காக துஆ செய்யுங்க. எல்லோரும் நட்போடு கியாமத் நாள் வரையும் ஒற்றுமை. ஆமீன் ஆமீன் யா ரப். ஓகே.